நான் லவ் பண்றேன். ஏன் லவரோட தான் போறேன். இப்ப என்ன அதுக்கு? சொன்ன கேளு லீலா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. நம்ம குடும்பமா? பயங்கரமா நடிக்கிறீங்களே. உங்களை போய் நம்பணும் பாருங்க. என்ன சொல்லணும்? என் சுதந்திரத்துல தலையிட நீங்க யாரு? இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். அவன் எனக்கு நல்லவன் தான். உங்க பார்வையில அவன் எப்படிப்பட்டவனோ எனக்கு அது தேவையில்லை. அவன் அப்படியே கெட்டவனா இருந்தா இருந்துட்டு போறான். அவன் என்ன என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போதுமா? என்ன பேச்சு பேசுற நீ? கோவம் வந்தா என்ன வேணா பேசுவியா? உன் வயசு என்னடி? அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? இவ்ளோ பேசுறியே, இப்பவே அண்ணம்மாக்கு போன் போட்டு தரேன். என்கிட்ட சொன்ன பதில அவங்க கிட்ட சொல்றியா இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றியா? சொல்லலீலா. இவ்ளோ நேரம் குரலை வசதி பேசிட்டு இருந்த, இப்பயும் அமைதியா நிக்கிற. நான் மேஜர், அப்படிதான் லவ் பண்ணுவேன், அவன் கூட தான் ஊரை சுத்துவேன், அவன் என்ன என்ன பண்ணாலும் கவலை இல்லைன்னு சூரிய வம்சத்துல எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றத கேட்கவே உனக்கு அசிங்கமா இருக்குல்ல? இப்ப புரியுதா நீ பேசினது எவ்வளவு அசிங்கம்னு? நம்மள யாரு கேள்வி கேட்கறது, நம்மள யாரு தடுக்க முடியுங்கிற தைரியம், அப்படிதானே லீலா? இப்போ உன்னை தடுத்து நிறுத்தி பேசிட்டு இருக்கிறது, உன்னை அரைஞ்சது எல்லாம் தப்புன்னு நினைச்சா, அதுக்கு சூரிய வம்ச குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயார். உன் லவ்வர் ஒருவேளை நல்லவனா இருந்தா அத வீட்டுல சொல்ல முதல்ல. அப்புறம் நான் வந்து அவனை பார்க்க விடாம பண்ணதுக்கு அவன்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டுடுறேன். இப்போ முதல்ல வந்து வண்டியில ஏறு. வா வா. ஹலோ, போன் அடிச்சா உடனே எடுக்க மாட்டியா? நீ அறிவில்ல உனக்கு? என்ன சுப்பு, எடுக்க வேணாமா? அதுக்கே கத்துற? கத்துறனா? கொஞ்சமாவது அறிவு இருந்து பேசுறே நீ. இன்னைக்கு ராத்திரியே 2 பேரும் புறப்பட்டு வந்து சேர்றீங்க, அவ்வளவுதான். என்னாச்சு சுப்பு, ஏன் இப்படி பதட்டமா பேசுற? என்கிட்ட எதுவும் கேட்காத. இன்னைக்கு ராத்திரியே 2 பேரும் கிளம்பி இங்க வந்தே ஆகணும், அவ்வளவுதான். திடுத்துப்புன்னு போன போட்டு நைட்டுக்குள்ள வானா இங்க என்னன்னு சொல்லிட்டு வருது? முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு சுப்பு. அனுவும் புஷ்பாவும் வீட்டுல இல்ல, அதான் காலனிக்காரன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமா பேசுறான். அனுவும் அவ பாஸ் சூரிய பிரகாஷும் நம்ம காலனில எப்படி பேசிக்கிறாங்க? நேர்ல பார்த்தா ஒரு மாதிரி, ஆளை பாக்கலன்னா இன்னொரு மாதிரி பேசிக்கிறாங்க இல்ல? இவங்களெல்லாம் நம்பி எப்படி சுப்பு அங்க வாழ்றது? ஆமா புஷ்பா, இங்க பாரு, என்னால இந்த காலனி பொம்பளைங்கிட்டலாம் சரிக்கு சமமா பேச முடியாது. இதெல்லாம் நீதான் வந்து ஏன் என்னன்னு கேட்கணும். இந்த ரகுபதிக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்குது இதேதான் கண்ணு. இதனால இவன் காது ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருக்கு. அவன் கண்ட கண்ட விஷயத்தையும் போய் காலனிக்காரங்கிட்டலாம் அணுவை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். இல்ல, காலனியில இருக்கிறவங்களுக்குலாம் அணுவை பத்தி அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் கிடையாது. அணுவை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் இவன் சும்மா சும்மா இதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தா வச்சுக்க, அவங்களும் மனசு மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுறாங்க புஷ்பா. என்னால முடியல புஷ்பா. ஒரு அப்பனா என் பொண்ணை பத்தி இவங்க எல்லாம் தப்பு தப்பா பேச நினைச்சா என் உடம்பு பத்திக்கிட்டு எரியுது புஷ்பா. நீ வந்து இது என்னன்னு கொஞ்சம் பாரு பிளீஸ். நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துருங்க, என்னால முடியல. சுப்பு, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? ஏதோ கொஞ்சம் தெரியும் சார். இன்னைக்கு நீ முழுசாவே தெரிஞ்சுப்ப. என்ன சார் மிரட்டுறீங்களா? நானும் பெரிய ஆள் தான் சார். கேளம் பக்கத்துல என்ன வந்து அம்மா. கேளம்பாக்க என்ன அமெரிக்காவிலயா இருக்கு சார்? கேளம் பக்கம் வந்து கேட்டீங்கன்னா நான் இருக்கிற இடத்த தெரியாதுன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி பட்டு அடிச்சிட்டீங்க. ஆமா, அணுவை பத்தியும் சூரிய பிரகாஷ் சார பத்தியும்
காலனில நீ ஏதோ சொன்னியாமே. அது சார், சொல்லு. அது அது சார். அடிங்கடா. சொல்லிடுறேன் சார், டேய், சொல்லிடுறேன். விடுங்கடா. அணுவும் அந்த சூரிய பிரகாஷும் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்களேன்னு. இனிமே நீ காலனில போய் என்ன சொல்லுவ? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லிடுவேனே. அதுவும் உண்மையை மட்டும் தான் சார் சொல்லுவேன். சிவானா, இனிமே இந்த காலனில யாராவது அணுவை பத்தி தப்பா பேசினாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, அணு வேலை விஷயமா வேலூருக்கு போயிருக்கா, புஷ்பாமாவும் கூட போயிருக்காங்க. அணு மாதிரி ஒரு பொண்ணை பத்தி இந்த காலனில தப்பா பேசுறீங்க. மனுஷங்களாயா நீங்களா? புரியுதா சிவானா? ஒண்ணுமே புரியல எனக்கு. அதானே, உங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன அடிச்சான் பாரு, அவனை சொல்லணும். என்னன்னு சொல்றீங்க? உங்களை யாருன்னு அடிச்சாங்க? அந்த ஆண்டவனை சொன்னமா, நீ வேற. ரஞ்சனி, நல்லத சொன்னா இந்த காலனிக்காரங்க புரியலன்னு சொல்லுவாங்க. அதையே நான் இட்டு கட்டி சொன்னேன்னு வைய, கூட சேர்ந்து அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா பொல்லாப்பு எனக்கு தான். எல்லாம் என் தலை எழுத்து. பிரேமா, பிரேமா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் அனு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நீங்க எப்ப அப்படி சொன்னீங்க? சொன்ன, இப்பவும் சொல்றேன். அனு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த காலனிலேயே கிடையாது. அவ வேலூருக்கு போயிருக்கா. எதுக்கு போயிருக்கானா, அவ கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கா. அனு ரொம்ப நல்ல பொண்ணு, புரியுதா? எனக்கே புரியலன்னு அவளுக்கு எங்க புரிய போகுது? வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். அட, நீ வேற எதையாவது சொல்லாம நடமா போவோம். வா. சுப்பு சார், நான் பேசுனதெல்லாம் தப்புதான். இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். அனு ரொம்ப தங்கமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, அனு வேலை விஷயமா இப்போ வேலூருக்கு போயிருக்கா. கூடவே அவ அம்மாவும் போயிருக்காங்கிறது எனக்கு தெரியும். என்ன திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறேன்? சுப்பு சார், எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. அதான் இதுவும் திடீர்னு நடக்குது. உன்னை நம்ப முடியலையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். இனிமே உங்க வீடு இருக்கிற தசை பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். என்னன்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அண்ணன் இன்னைக்குதான் உருப்படியா ஒரு வார்த்தை பேசியிருக்கான். இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாயை திறந்து வேற மாதிரி பேசுறதுக்குள்ள இங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுங்க. சரி வாங்க, நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். அட, நீ என்னம்மா என்ன ஊர் முழுக்க கூட்டிட்டு போவ போல? ஐயோ இல்ல, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். சுப்பு சார், வர. புஷ்பா, என்ன புஷ்பா, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? ஐயோ என்னங்க நீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. அது எப்படி மறப்பேன்? அப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அது எனக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? பையனும் பொண்ணு 2 பேரும் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியா கேட்பாங்க? நாம தான் அவங்க மனசு புரிஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும். நம்ம அணுவுக்கும் சந்திரவுக்கும் சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க புஷ்பா. முதல்ல உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஐயோ, எனக்கு அதுல எந்த யோசனையும் இல்ல. அனு கிட்டயும் சுப்பு கிட்டயும் கேட்கணும். உங்களுக்கு பேச தயக்கமா இருக்குன்னா அனு கிட்ட யாரு பேசினா சரியா வருமோ அவங்கள பேச சொல்லுங்க. அவ ஃப்ரெண்டு, இல்ல அவளுக்கு தெரிஞ்சவங்க, அவ ஸ்கூல் டீச்சரு, இந்த மாதிரி யார் சொன்னா அனு கேப்பாளோ அவங்க கிட்ட சொல்லி அனு கிட்ட பேச சொல்லுங்க. அடடா, இது எனக்கு தோணவே இல்லைங்களே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாத்தீங்களா புஷ்பா, இதுக்குதான் மனசு விட்டு பேசணும்னு சொல்றது. இப்ப நான் எதேச்சியா ஏதோ ஒண்ணு சொன்னேன், ஆனா இதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கல. ஆமாங்க, இந்த விஷயத்துக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன். சரி, நாளைக்கு காலையில ஒரு நல்ல செய்தியா சொல்லணும், சரியா?
சார், ரொம்ப முக்கியமான விஷயம். அனுவோட கல்யாண விஷயம். அனு கல்யாண விஷயம்னா? இல்ல சார், ஜெயந்தியும் ராஜியும் எப்படியாவது அனுவை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப கூட ஜெயந்தி வந்து அத பத்தி கேட்டுட்டு போறாங்க. அனுவுக்கும் சந்துருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பேசி முடிங்கன்னு ஜெயந்தி சொல்லிட்டு போறாங்க சார். நானும் அனு கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னமோ நேரமே சரியா அமையல. சுப்பு கிட்ட கேட்டா நீங்க எதுக்கு போயிருக்கீங்களோ முதல்ல அந்த வேலையை முடிங்கன்னு சொல்லுது. ஜெயந்தியும் விடாம கேட்டுட்டே இருக்காங்க. நல்ல வீடு, நல்ல பையன், நல்ல சம்பந்தம். எனக்கும் இதை யோசிச்சு பார்த்தா என்னன்னு தோணுது சார். சூரிய வம்சத்துக்கு அனுவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சார். அனுவ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க எல்லாரும் அவ மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. வந்த கொஞ்ச நாள்லயே அனு எல்லாரோடையும் நல்லா பழகிட்டா. அவ இந்த வீட்ல ஒருத்தியாவே மாறிட்டா. நீங்களே பாக்குறீங்க தானே சார். சந்துரு தம்பியும் அனு கிட்ட ரொம்ப பாசமாவும் உரிமையாவும் பழகுறாங்க. இந்த வீட்டுக்கு அனு வாக்கப்பட்டு வந்தா அனு வாழ்க்கை நல்லா இருக்கும்ல சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி திடீர்னு அனுவோட வாழ்க்கையை பத்தி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அனுவோட வாழ்க்கையை பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்களே என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இல்ல சார், நாங்க முடிவு எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நீங்க வெளியாளு, உங்க மனசுல படுறதுதான் சார் சரியா இருக்கும். நாங்க அப்பா அம்மாங்கிறதுனால அனு சார்பா தானே சார் யோசிப்போம். ஆனா நீங்க அப்படி இல்லல்ல சார். 4 விஷயத்தையும் யோசிக்கிறவரு சார். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் சார். நீங்க சரியா வரும் வராதுன்னு என்ன சொல்றீங்களோ அதான் சார் எங்க முடிவும். அது நீங்க அணுகிட்டே பேசுங்க. அனு, உங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அது இல்ல அனு, இப்போ எதை பத்தினு என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? உங்க முகமே சரியில்லை, ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு சார்? அது இல்ல அனு. இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? விஷயத்த சொல்லுங்க சார். சூர்யா சார் அனு கிட்ட பேசியிருப்பாரோ? அனு சம்மதிச்சிட்டாளா? மா, சார் கிட்ட என்ன பேசுன? இல்ல அனு, அது என்னம்மா சார கேட்டாலும் இதேதான் சொல்றாரு, நீயும் இதையே சொல்ற. யாராவது ஒருத்தர் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அனு, அது 2-3 நாளா நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜெயந்தி இருக்காங்கல்ல, ஜெயந்தி. ஆமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? அவங்க சொன்னாங்க உனக்கும் சந்துருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம் இருக்குன்னு. உன்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னாங்க. லூசாமா நீ? ஏண்டி கத்துற? அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டா 3 நாளா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பியா? இதுக்குதான் அப்செட் ஆயிட்டீங்களா சார்? அது இல்லடி. என்ன அது இல்லடி? இன்னும் இந்த விஷயத்தை யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்க? உன் அப்பா கிட்ட மட்டும் தான் சொன்னேன். ஓ, அப்பா
அப்பா கிட்டயும் பேசியாச்சா? அப்போ சித்தி, ஒண்ணு விட்ட அத்தை, பாட்டி, மாமா பொண்ணு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சா? இன்னும் யாராவது பாக்கி இருக்காங்களா? இல்ல ஊர் முழுக்க சொல்லியாச்சா? அவங்கள தாண்டி கேட்டாங்க. அதான் சுப்பு கிட்ட மட்டும் கேட்டேன். உன்னை கேட்காம நான் வேற யார்கிட்டயா சொல்லுவேனா? உன்னை கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்கிட்ட கேட்டா நீ இப்படிதான் ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பேசுவேன்னு தான் சாரை விட்டு உங்ககிட்ட கேட்க சொன்னேன். ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன். இது ஒரு குத்தமா? எந்தெந்த விஷயத்த சார் கிட்ட கேட்கணும்னு இல்ல, இந்த விஷயத்துக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். முதல்ல வாணி. என்ன அனு? அம்மா இப்பதான் சொன்னாங்க. ஓ, கல்யாண விஷயத்த பத்தி தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வாச்சும் நீங்க அனு கிட்ட பேசுனீங்களே. ஆன்ட்டி, இத பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கிளியரா பேசணும். என்ன விஷயம் அனு? சொல்லு. அம்மா என் கல்யாண விஷயத்த பத்தி சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நீங்க ஏன் என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைச்சீங்க? இதுல என்ன இருக்கு அனு? எப்படியோ நாங்க சந்துருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர போறோம். நீயும் அவனும் நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க. அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ராஜ்ய கதை ஆசைப்பட்டாங்க. நானும் ஆசைப்பட்டேன். எல்லா வீட்லயும் இதெல்லாம் யோசிக்கிறதாமா? என்ன புஷ்பா, நான் சொல்றது சரிதானே? நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா சந்துருக்கும் அனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைன? சூர்யாவுக்கு தான் ஏற்கனவே சாம் இருக்கால. அப்புறம் நீங்க ஏன் புஷ்பா கிட்ட போய் அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க? நீங்க போய் அப்படி சொன்னா நான் என்னன்னு நினைப்பேன்? உங்க சந்துருக்கு கேக்குறீங்கன்னு தானே நினைப்பேன். இப்படி பேசினா என்ன அர்த்தம் ஜெயந்தி? அன்னைக்கு நீயும் தானே சொன்ன அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டா எனக்கு அப்படியே தலையே சுத்துது. எல்லாம் இந்த ஜெயந்தியாலதான். இவதான் தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் உண்டாக்கா. நான் என்ன குழப்பினேன்? நீங்க தான் அனுவ சந்துருக்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. நான் ஏதோ போனா போதும்னு ஹெல்ப் பண்ணேன். அது இப்போ எனக்கே வம்பா போச்சு. இருங்க இருங்க, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன விஷயம் அனு? ப்ரோ, எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க பெரியம்மா ஆசைப்படுறாங்க. என்ன பெரியம்மா, நீங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது ஆசைப்படுவீங்களா? எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சந்துரு, எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க சித்தி ஆசைப்படுறாங்க. என்ன சித்தி நீங்க? எனக்கும் அனுக்கும் கல்யாணமா? சூர்யா அண்ணனுக்கு சிஸ்டர்னா எனக்கும் அவங்க சிஸ்டர் தானே. பெரியவங்க நீங்களா ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்களையே சிக்கல மாட்டி வர்றீங்க. அது இல்லடா சந்துரு, நீயும் அனுவும் நல்லா பழகுனீங்களா? அதப்பா, அனு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நானும் அனு சிஸ்டர் கிட்ட அப்படிதான் பழகுறேன். அது சிஸ்டருக்கும் நல்லா தெரியும். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நானும் அப்படிதான் பழகுறேன். நாம தான் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. ஆமாக்கா, நல்ல வேலை இந்த பிரச்சனை இதோட போச்சு. இன்னும் பெருசாகிறதுக்குள்ள உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் நல்லதுலக்கா. ஐயோ, என்ன ஏதுன்னு அனு கிட்ட கேட்காம சுப்பு கிட்ட வேற சொல்லி தொலைச்சிட்டனே. பெரியவங்க நீங்க ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த பையன் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் கேளுங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுங்க. அப்படி இல்லனா தேவையில்லாம இந்த மாதிரி குழப்பம் தான் வரும். சாரி அனு. சிஸ்டர், சாரி சிஸ்டர். நானும் என் பங்குக்கு சாரி கேட்டுக்கிறேன். We are friends. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு விஷயம் நான் சொன்னேன். இல்ல இல்ல, கதை சொல்லணும். ரொம்ப சிக்கலான கதை சார். விக்ரமாதித்தன் வேதாளங்கிற கதையில வரும்ல, அந்த மாதிரி கதை.
அவன் அத கண்டுக்காத மாதிரியே இருப்பான். ஆனா தனியா இருக்கும்போது அனிதா அனிதான்னு உருகுவான். சரியான கல்லூலி மங்கன் சார். அந்த ஆர்யா சார் இதுக்கு இடையில அனிதா வீட்ல அவளுக்கு ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்பவும் அந்த ஆர்யா வாயே திறக்கல. ஆனா அன்னைக்கு அனிதா கூட அவ கும்பிட்ட சாமி நின்னுச்சு. அந்த கல்யாண பேச்சு அப்பவே தடப்பட்டு போயிடுச்சு. அனிதா ஆசை ஆசையா போய் ஆர்யா கிட்ட சொன்னா. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சுவாரஸ்யமா ஏதாவது சொல்றப்போ நீங்க சொல்வீங்கல்ல, கொஞ்சம் கூட சொரத்தியே இல்லாம குட் அனுன்னு அதே மாதிரி சொன்னா சார். சரியான மௌன குரு. அது ஆர்யாவை சொன்னேன் சார். இப்போ கேள்வி, தப்பு யாரு மேல சார்? ஆர்யா மேலையா இல்ல ஆர்யா இப்படிதானு அவனை எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் சரி சரின்னு போற அனிதா மேலையா? அது இருங்க இருங்க இருங்க, பதில் தெரிஞ்சிருந்தும் தெரியலன்னு சொன்னா தலை சுக்கு நூறா வெடிச்சிருமா, தெரியும்ல? இப்ப சொல்லுங்க சார், தப்பு யார் மேல? இந்த கதையில யாருமே ஆர்யா கிட்ட அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்கவே இல்ல பாத்தியா? சுத்தம். யாராச்சும் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, அப்ப சொல்லிக்கலான்னு அவன் காத்துக்கிட்டே இருந்தா டைரக்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு ஆர்யாவோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பானா. கதையில அத சொல்ல கொஞ்சம் விட்டு போச்சு சார். கதை எப்படி சார்? அந்த ஆர்யா எது செஞ்சாலும் அனிதாவுக்காக தான் செஞ்சிருப்பான்னு ஏன் அனு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க? சார், அம்மா கிட்டயும் ஜெயந்தி ஆண்டி, ராஜி ஆண்டி, சூர்யா, சந்துரு எல்லார்கிட்டயும் தெளிவா பேசியாச்சு சார். சூர்யாவும் சந்துருவும் எனக்கு எப்பவும் பிரதர்ஸ் மாதிரி தான் சார். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சார். என் வாழ்க்கையில எப்பவும் ஒரே ஒரு சூரியன் மட்டும்தான் சார். என்னாச்சு சார்? ஒண்ணு இல்லையே. லேசா சிரிச்ச மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். நான் எப்பவும் போலதான் இருக்கு. உனக்கே அப்படிலாம் தோணுது? சம்திங் ராங் வித் யூ அனு. பத்மா எங்களை பார்க்க ஆசைப்பட்டிருப்பான்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா நீங்க விருந்துக்கு வரல, விவகாரத்தோட தான் வந்திருக்கீங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்ன சொல்றீங்க அன்னபூர்ணியம்மா? எனக்கு உங்கள மாதிரி எல்லாம் சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே சொல்றேன். எதுக்கு எங்க பூர்வீக நிலத்தை கேக்குறீங்க? எதுக்கு கேக்குறேன்னா, அது தரிசல் நிலம் தானே. உங்க பேத்திக்கு தானே தர போறீங்க. ஊருக்கெல்லாம் நிலத்தை தாராளமா குடுக்குறீங்க. நீங்க உங்க பேத்திக்கு தர எதுக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க வேற எந்த நிலம் இல்ல, எனக்கு இந்த பூர்வீக நிலம் தான் வேணும். அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது, மறந்துருங்க. அப்போ உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக இல்ல, அதை மறந்துருங்க. என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? எங்க பொண்ணு உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. இப்படியா பேசுவீங்க? உன்னை பத்தி அவளை கட்டா பேசும்போது புள்ளைய பத்தி எனக்கு என்ன? அன்னபூர்ணி பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். ஆனா முட்டாளோ ஏமாளியோ இல்ல. அண்ணம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஆமாத்த, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ராஜி, அவங்களுக்கு என்ன வேணாலும் கேட்க சொல்லு. எதுவானாலும் சரின்னு தரேன். ஆனா நம்ம கௌரவத்தை விட்டு தர முடியாது. பூர்வீக நிலங்கிறது நம்ம கௌரவம். அது நிச்சயமா கிடைக்காதுன்னு தெளிவா சொல்லிடு. நாம கேட்கறது கொடுத்தா அவ உன் பொண்டாட்டி, என்னோட மருமக. இல்லைன்னா இந்த வீட்டுல வாயா வெட்டியே இருந்துட்டு போட்டோம்.
என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சொல்றா, நிலத்தோட வந்தா மட்டும் இல்ல இங்கே ஏறின்னு சொல்ல. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களேப்பா, நான் வேற ஏதாவது சொல்லணுமா? பிரதர், என்ன நீங்க இதுல தலையிடாதீங்க சிஸ்டர். என்னங்க? நீங்களா எப்படி சொல்றீங்க? என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா உங்க அண்ணம்மாவை கன்வின்ஸ் பண்ண. இன்னும் எங்கே நிக்கிறோம்? கடைசியா கேக்குறேன், பூர்வீக நிலத்தோட உங்க பொண்ணை என் கூட அனுப்புறீங்களா இல்ல நிலத்தோட பொண்ணை இங்கே வச்சுக்கிறீங்களா? என்ன சம்பந்தி, இப்படி பிடி கொடுக்காம பேசினா எப்படி? எங்க பொண்ணு முகத்தை பாருங்க, இப்படி வாடி போச்சு. அவ முக வாட்டத்தை பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது நீங்க, நாங்கல்ல. வாடா போலாம். வா, என்ன மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? வா போய் பேசுங்க. ஐயோ சம்பந்தி, நில்லுங்க சம்பந்தி. சம்பந்தி நில்லுங்க சம்பந்தி. பொண்ணுனா என்ன கிள்ளுக்கிறியா? என்ன வேணாலும் பேசுவாங்களா? என் பொண்ணு வாழ வெட்டி ஆக்குறேன்றாங்க. அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ராஜி, கொஞ்சம் அமைதியா இரு, யோசிப்போம். என்னமோ நடந்திருக்கு. அண்ணமா, நீங்க சொன்னதுதான் சரி. அந்த ஆளா வரல, எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை தூண்டி விட்டு தான் அனுப்பியிருக்காங்க. என்ன சூர்யா சொல்ற? எல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஆளுங்க தான். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸா? ஆமா அண்ணமா, அன்னைக்கு அந்த ஆளுங்க இந்த நாராயணன் கூட சேர்ந்து நிலத்தை வாங்க பார்த்தாங்கல்ல, ஊரே அடிச்சு துரத்திச்சே அவங்கதான். ஊரே சேர்ந்து விரட்டியும் அவங்களுக்கு புத்தி வரலையா? அவங்க நல்லா விவரமா பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான கம்பெனியை நான் பார்த்ததே இல்ல. ஆஃப்டர் ஆல், ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்காங்க. ஒரு நிலத்தை வாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு ஓனர். அந்த கம்பெனி ஓனர் வீட்ல எல்லாம் பொண்ணுங்களே இல்லையா? அண்ணமா, அடிச்சடியில அந்த மயில் வாகனம் ஒண்ணு விடாம கக்கிட்டான். அண்ணமா, அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாலே மீரா, அவதான் திரும்ப வந்து மயில் வாகனத்தையும் சம்பந்தியும் பார்த்து பேசியிருக்கா. அவளோட பிளான் தான் இது. இந்த பொழப்புக்கு சொல்லுங்க அண்ணமா, என்ன செய்யலாம்? தான் கம்பெனி இந்த ஊர்ல வரணும்னு தானே அவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க. மொத்தமா ஒரு ஸ்டே வாங்க. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அந்த கம்பெனி இந்த ஊருக்கு வரவே கூடாது. நம்ம லாயர் கிட்ட பேசி எத்தனை செக்ஷன்ல கேஸ் போட முடியுமோ அத்தனை செக்ஷன்ல கேஸ் போட சொல்லு. இந்த மண்ணுல இனிமே அவங்க கால் படவே கூடாது. வேலூர் லெதர் ஃபேக்டரி விஷயமா எனக்கு தெரியாம நீ அங்க ஏதாவது டீலிங் பேசுனியா? Come on, மீரா, answer me. எஸ் சார், அந்த மயில் வாகனமே வந்து அவரே நிலத்தை முடிச்சு தரேன்னு சொன்னாரு. அதான். உடனே நீ ஓகேன்னு சொல்லிட்ட இல்ல? சார், நம்ம கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் வர்றது நல்லது தானே சார்? அதுக்காக நீ எந்த லெவலுக்கு வேணா போவியா மீரா? சார், வாட் ஹேப்பன் நவ்? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? Stop it, மீரா. Stop this nonsense. அனு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா வேலூருக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். Then why the hell you are doing this? சார், அது இங்க அதனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? இங்கனா சார்? ஐ மீன் வேலூர்ல. என்னாச்சு சார்? நீ பண்ண முட்டாள்தனத்தினால இந்த ப்ராப்ளம் அடிதடி வரைக்கும் போய் இப்ப கோர்ட்டுக்கு போக போகுது. மை காட், இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார். பட் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். லெட் மீ ஹேண்டில் திஸ் சார். எந்த பிரச்சனையும் இல்லாம லேண்ட் நம்ம கைக்கு வரும். பிலீவ் மீ சார்.
This is the limit. I say stop your nonsense. இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இனிமே நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. Am I clear, Mira? பட் சார், நான் இப்போ உன்கிட்ட ஒபினியன் கேட்கல. சாரி சார். இனிமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Got it? எஸ் சார். நீ பண்ண முட்டாள்தனத்தால இங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணையம் வச்சுதான் அந்த லேண்ட் நம்ம கைக்கு வரணும்னா அந்த ப்ராஜெக்டே எனக்கு வேணாம். சார், பட் நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படி தரல. சந்திரபிரகாஷ் சார் கூட. I don't need your bloody explanation. சாரி சார். நம்ம கம்பெனி எத்திக்ஸ் உனக்கு மறந்து போச்சா மீரா? நீயும் ஒரு பொண்ணு தானே? Are you out of your mind? சாரி சார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. I am giving you 5 minutes. Just 5 minutes. நீ யார்கிட்ட பேசணுமோ பேசி உன்னோட டீலிங்கை கேன்சல் பண்ணணும். Just 5 minutes. Am I clear, Mira? ஷியோர் சார். ஆனா ஐ திங்க் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அந்த அனு தான் சேலஞ்சில ஜெயிக்கணுங்கிறதுக்காக. Just shut up, Mira. சார், ஹலோ ஹலோ சார். என்னாச்சு சாருக்கு? ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? மயில் வாகனம் திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டானா? ஆனா வேலூர்ல நடக்கிறது சார் எப்படி இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருக்காரு? How it's possible? யாரா இங்க சூரிய பிரகாஷ்? எங்க அவன்? Who the hell are you? ஓ, நீ இங்க தான் இருக்கியா? நீ தான அன்னைக்கு நிலத்தை ஏமாத்தி புடுங்க வந்தவ. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார் லேண்டையும் ஏமாத்தி எடுக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. உன்கிட்ட என்ன பேச்சு? எங்க அந்த சூரிய பிரகாஷ்? உன்னை பேச விட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? டேய், எங்கடா இருக்க? கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. இப்படிதான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? யாரு ரவுடி? நானா நீங்களா? ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு வெக்கமே இல்லாம பேசுறியே. நீயும் ஒரு பொண்ணு தானே? யூ இடியட். என்ன பார்த்துட்டு நிக்கிற? இவன் எப்படி உள்ள வந்தான்? சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம். என்ன பண்றாங்க நம்ம செக்யூரிட்டி எல்லாம்? கால் பங்கஜ் இமிடியட்லி. ஏய், நீ யார வேணா கூப்பிடு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. இந்த ஆபீஸ் என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஹலோ, இங்க பாருங்க. விடுங்க. பாருங்க. விடுடா. விடுடா. விடுங்க பாருங்கல. விடுடா. He is behaving like a mad. Where is பங்கஜ்? பங்கஜ், பாருங்க. விடுடா. சார் இருங்க. யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? சுரேந்திர ஆளா நீ? சூரியவம்ச ஆள்ரா. கேட்டுச்சா? சூரியவம்ச ஆளு. நீங்க எல்லாம் கார்ப்பரேட் குரூப்பா இல்ல கந்து வட்டி குரூப்பா? ஆள வச்சு அடிக்கிறீங்க. உனக்கு என்ன வேணும் இப்போ? உன்கிட்ட என்னடா பேச்சு? எங்க ஒளிஞ்சிருக்கா அந்த சூரிய பிரகாஷ் ஃப்ராட்? பயந்துட்டானா? இங்க பார், நான் பொறுமையா சொல்றேன். இங்க வந்து கத்திர வெள்ளம் வச்சுக்காத. சூரிய பிரகாஷ் சார் எங்களோட எம்டி. மரியாதையா பேசு. இன்னொரு வார்த்தை உன் வாயில தப்பா வந்துச்சுன்னா அடுத்த வார்த்தை பேச நீ உயிரோட இருக்க மாட்ட. விடுங்க அவனை, விடுங்க. நியாயம் பேசினா கொலை செய்வீங்களா? ஊர்க்காரங்களோட இங்க வந்து இறங்குனேன்னு வெய்யே, ஒருத்த மிஞ்ச மாட்டீங்கடா. டேய், நீ யார வேணா கூட்டுவா. இப்ப முதல்ல கிளம்பு. பாக்கலாம்டா, பாக்கலாம். எங்க வீட்டு பொண்ணு அள வச்சுட்டு எங்க பூர்வீக நிலத்துல எப்படி ஃபேக்டரி கட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. சூரிய வம்சத்துக்காக எங்க ஊரே கூடி நிக்குண்டா. இதோ நிக்கிறாளே, அவளை கேட்டு பாரு. அன்னைக்கு எங்க ஊர் எப்படி கொந்தளிச்சுதுன்னு. சரி, நீ கிளம்பு. உங்க ஃபேக்டரிக்கு ஒட்டு மொத்தமா ஸ்டே வாங்குறேன்டா. அப்ப தெரியும் சூரிய வம்ச குடும்பம்னா என்னன்னு. சரி, நீ போ. போயிட்டு லீகலா வா. லீகலா பேசிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஆபீஸ்க்குள்ள வந்து கலாட்டா பண்ணாத. கிளம்பு. போறேன்டா, போறேன். ஆனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கு? அப்படி என்னடா உங்களுக்கு ஈகோ? மனுஷங்களாடா நீங்க எல்லாம்? எங்க போனீங்க பங்கஜ்? எங்க போனாங்க உங்க செக்யூரிட்டி எல்லாம்? நீங்க என்ன பண்ணீங்க மீராஜி? வாட்?
ஒருத்தன் இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஆபீஸ்க்குள்ள வெறியோட கத்துறான்னா நீங்க என்ன பண்ணீங்க மீராஜி? நீங்க என்ன பங்கஜ் என்ன क्वेश्चन பண்றீங்க? மீராஜி, உங்களை பாக்குறதுக்கு மயில் வாங்கணும் உங்க வீட்டுக்கு வந்தானா? உண்மையா? என்னையுமா ஃபாலோ பண்றீங்க பங்கஜ்? சூரிய பிரகாஷ் சாரையே நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் பங்கஜ், அது ஒரு கேஷுவல் மீட், நத்திங் எல்ஸ். அந்த கேஷுவல் மீட் தான் இப்ப நம்ம ஆபீஸ இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு. மீராஜி, நீங்க செய்யற ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிராக தான் வந்து நிக்குது. இதுவும் அப்படி ஆகாம பாத்துக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் இல்ல. பார்க்க தானே போறேன் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு. ஆமா புஷ்பா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு அங்க வேலை பாக்குறான்னு சொன்னேன்ல, அவ பேர் என்ன? என்னவா இருக்கா? அது அவ சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுமா. மறந்து போச்சே. இப்ப அந்த பொண்ணு அங்க வேலை பாக்குறாளா என்னவோ, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீங்க சொன்னா சரியா தாமா இருக்கும். அது ரவுடி கம்பெனி தான். தம்பியவே அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா ரவுடி தான். நம்ம சும்மா விடக்கூடாதுமா, சும்மா விடக்கூடாது. அவங்கள ஏதாவது செஞ்சாகணும். சூரிய வம்சம் என்னன்னு காட்டி ஆகணும். ஐயோ சூர்யா, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. அதை நடக்க விடக்கூடாது. ஆமா அண்ணம்மா, நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். காட்டுறேன். அந்த வேலூர் ப்ராஜெக்ட் விஷயமா நீ ஏதாவது ஃபாலோ பண்ணிய சந்திரா? அண்ணே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இன்சிடென்ட் பின்னாடி நான் அதுல இன்டர்ஃபியர் ஆவறதே இல்ல. என்னாச்சுண்ணே? நதிங் சந்திரா, ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். தட்ஸ் இட். நீங்க அவ்வளவு தூரம் சொன்னது பின்னாடி நான் ஏன்னா அதுல திரும்ப இன்டர்ஃபியர் ஆக போறேன்? அன்னைக்கு மீரா போன் பண்ணி இன்னொரு ரூட்ல சால்வ் பண்றேன்னா நான் அதெல்லாம் வேண்டாம். அனு ஆல்ரெடி அங்க போயிருக்கா. நீ எதை பண்றதா இருந்தாலும் அண்ணனை ஒரு வார்த்தை கேட்டு பண்ணுன்னு. முக்கியமா ஐம் நாட் இன் திஸ் ப்ராஜெக்ட்னு தெளிவா சொல்லிட்டேனே. ஆனா அது மீரா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியலண்ணே. நீ சொன்ன மாதிரி மீரா கேட்டிருந்தா இவ்வளவு ப்ராப்ளமா இருக்காது சந்திரா. ப்ராப்ளமா? என்னாச்சுண்ணே? நீங்க எங்க இருக்கீங்க? சுவிஸ்ல தானே இருக்கீங்க. ஹலோ ஹலோ அண்ணா, அண்ணா இருக்கீங்களா? ஹலோ. லைன்ல தான் இருக்க சந்திரா. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க. மீரா யார் கூட என்ன டீலிங் போட்டிருந்தாலும் சரி, அதை இமிடியேட்டா கேன்சல் பண்ண. ஷோண்ணே, ஷோ. இந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ண போற ஒரே ஆள் அனு மட்டும்தான். மத்ததெல்லாம் நான் நேர்ல சொல்றேன். சரிண்ணே. அண்ணே, ஏதாவது பெரிய ப்ராப்ளம் அண்ணே? உங்க குரல் ஒரு பதட்டம் தெரியுது. எல்லாம் நேர்ல சொல்றேன் சந்திரா. பட் மேக் ஷூர் மீரா போட்ட டீலிங் கேன்சல் ஆகணும். அதுவும் இமிடியேட்டா. இட்ஸ் மை ஆர்டர். யூ காட் இட்? சரிண்ணே, ஷூர். பெரியத்தா அவங்க கால்லயே விழுந்துட்டாங்க அம்மம்மா. கால்ல விழுந்தாளா? ஆமா அம்மம்மா. ஆனா அவர் மசியவே இல்ல. கிருஷ்ணா அங்கிள் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ரொம்ப கேவலமா பேசினாரு. ஸ்ரீனிவாசன் பிரதர் கூட அவங்க அப்பா பேசினது சரிதான்னு சொன்னாரு. ஆமா அண்ணம்மா, நாங்க யார் சொன்னதையும் அவர் காதுல வாங்கவே இல்ல. சாமையும் கண்டபடி திட்டாரு. அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த ஆளு வெறும் அம்புதான். அதை எய்தவன் வேற ஒருத்தன். அந்த சூரிய பிரகாஷ் என்னமோ அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான். மீரா வச்சு காய நகர்த்திட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பாடம் போகட்டாம விட மாட்டேன். ஆள் யாரு, நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமே நாம காய் நகர்த்துவோம். அப்ப தெரியும் அவங்களுக்கு சூரிய வம்சம்னா என்னன்னு. நீ பத்மா அன்னைக்கு நல்லா தானே பண்ண, அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ற? என் அம்மா ஞாபகம் வந்துருச்சானு. அதுக்கே அழற? ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே. நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுவும் இன்னைக்கு ரொம்பவே மிஸ் பண்றேன். அழாத சாம்,
அழாத. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சாம். நானும் தான். சரி, ஃபீல் பண்ணாம ஃப்ரீயா இரு, சரியா? நான் இருக்கேன்ல. சார், நாங்க இந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்றோம். We don't want to invest in this project now. என்ன மயில இவங்க இப்படி பேசுறாங்க? எல்லாம் முடிஞ்சு கைக்கு வர நேரத்துல இவங்க வேண்டாங்கிறாங்க. பார்த்து சும்மா இருக்கீங்க? என்ன சொல்றீங்க புரியல? இதுக்கு மேல எதுவும் கேட்க வேணாம்னு சொல்றேன் சார். என்ன மேடம் இது? நீங்க தானே டீல் பேசிட்டீங்க. பெரிய கம்பெனி, பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண பண்ணலாம்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மீரா, what happened to you? சார், இந்த ப்ராஜெக்ட் கேன்சல். That's it. மேடம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? சாரே சொன்ன பின்னாடி அதுதான் எங்க கம்பெனியோட டிசிஷன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மேடம். நிலம் உங்க கைக்கு வரதுல சிக்கல்னு. ஓ, சரி மேடம், நீங்க கேன்சல் பண்ணுங்க. இவங்க எல்லாம் கூட்டி கிளம்பியா முதல்ல. காஃபி எல்லாம் வேணாம், உள்ள எடுத்துட்டு போ. காஃபி ஒண்ணுதான் கேடு. நீ தானே கூட்டு வந்த, இப்ப கூட்டிட்டு கிளம்பு. இந்த பார்ட்டி இல்லைன்னா நிலத்தை வாங்க ஆளே இல்லையா? இந்த நிலத்தோட மதிப்பு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி அந்த நிலம் என் கைக்கு வரத்தான் போகுது. இவங்க இல்லைன்னா வேற ஆள் வாங்க போறான். நிலத்தை எப்படி விற்கிறதுன்னு எனக்கு தெரியும். மீரா, அண்ணன் போன்ல சொன்னாருன்னா இவ்வளவு தூரம் வந்தேன். இந்த ஆள் நிலத்தை என்ன வேணா பண்ணிட்டோம். Let us return to Chennai. Come. இப்ப போங்க. இன்னும் 2 நாள்ல நிலம் வேணும்னு என் வீட்டுக்கு வரத்தான் போறீங்க. அப்ப இந்த ரேட்டு தர மாட்டேன். டபுள் மடங்கு ரேட்டு. போங்கய்யா, பார்க்க தானே போறேன். சுத்தி இருக்கிற நிலத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அண்ணன் பொண்ணு, இதெல்லாம் உன் விளையாட்டா? ஆட்டத்தையே கலைக்க பாக்குறியா? யார் பின் வாங்கினாலும் நான் பின் வாங்க மாட்டேன். நிலத்தை எழுதி வாங்காம ஓய மாட்டான் இந்த கிருஷ்ணன். எஸ், வந்துட்டான். யார் சார் அது? சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. குட். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் இது. யாரும் பார்க்கல? இல்ல சார். என்ன சுந்தரம், மசன்னு நிக்காத சுந்தரம். என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு வேற வேலை இருக்குல்ல. அந்த போலீஸ்காரி அவ்வளோ தத்ரூபமா நடிக்கிறாளாம். கேட்டா அண்ணம்மா ஆர்டர்னு சொல்லும். இவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிக்கிற அளவுக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன்? இல்ல மேடம், ஒருத்தர் உங்களை தேடிட்டு வந்தாரு. இந்த ஃபைலை தர சொன்னாரு. ஓகே, தேங்க்ஸ் சுந்தரம். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்க குறைங்க. உன் ஆக்டிங் அதை விட ஓவரா இருக்கு. பார்த்தானோ, கேர்ஃபுல். அக்கா, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பத்திரம்பா இது? முதல்ல அக்கா கையெழுத்து போடட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏய் சும்மாறா. விடுதலை பத்திரம். சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் சிவா தெருவை சேர்ந்த கிருஷ்ணனின் ஒரே மகனாகிய சீனிவாசன். ஏய், என்னப்பா சூர்யா அது? சின்னமாமா, இது ஒரு ஜஸ்ட் ஆயுதம் தான். வெறும் பேப்பர்லயா பத்மானியோட வாழ்க்கை இருக்கு? எல்லாம் யோசிச்சுதான் பண்றோம். பயப்படாதீங்க. அக்காவோட வாழ்க்கையில எங்களுக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? சூர்யா, அத பாரு, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுடா. நீ கொஞ்சம் பார்த்து செய்ப்பா. பத்மாவும் என் பொண்ணு மாதிரி தான்.
இல்ல ஜெயந்தி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத பாருங்கப்பா, இதோட இதை விட்டுடுங்க. அண்ணனும் அண்ணையும் சம்பந்தி கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு, நீங்களா ஏதாவது 7:30 எழுத விட்டுடாதீங்க, புரியுதா? ஏய் பத்மா, பத்மா, பத்மா வேண்டாமா? வேண்டாமா பத்மா வேண்டாம். என்னங்க இவ? அம்மா வேண்டாமா, சொன்ன கேளு, வேண்டாமா. என்னம்மா கையெழுத்து போட்டா? சித்தப்பா, என் வாழ்க்கை இந்த பேப்பர் தான் முடிவு பண்ணுன்னு நான் நம்பல. எனக்கு அவரை பத்தி தெரியும். நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் அவரை விட்டுட்டு போற ஆள் இல்ல. அவருக்கு அப்பானா கொஞ்சம் பயம். இவ்ளோ பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். இந்த பேப்பருக்கு நீங்களே இப்படி அலர்னீங்களே, அவரு ஆடி போயிடுவாரு. ஒன்னும் ஆகாது சித்தப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். பாத்துக்கலாம். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எதுக்கும் ஒரு வார்த்தை அத்தை கிட்ட சொல்லிடலாம். அண்ணம்மாவுக்கு இப்ப சொல்ல வேண்டாமா, அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப சொன்னா அண்ணம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது ஆயிட ஒண்ணும் போகுது. ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். கையில என்ன ஃபைலு? ஓ, பத்திரமா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த அம்மா ஒத்துட்டாங்களா? பத்மா பேர்ல முடிக்க போறீங்களா, என் பையன் பேர்ல முடிக்க போறீங்களா? எப்படி முடிக்க போறீங்க? மொத்தமா முடிக்க போறோம் அங்கிள். உங்க பையன் ஒரு கையெழுத்து போட்டாருன்னா எல்லாம் ஓவர். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போகாது எப்படி ஒரு கழுத்துல முடிப்பீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நில பத்திரம் இல்ல, விடுதலை பத்திரம். சிஸ்டர். சிஸ்டரா? இது எப்பல இருந்து? பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா பிரதர்? சாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சைன் போட சொல்லு. வந்த உடனே சைன் போட்டுருவாருன்னு சொன்ன, இவ்ளோ யோசிக்கிறாரு. பத்மா சைன் பண்ணிருக்காளா சிஸ்டர்? இது என்ன கேள்வி? அக்கா சைன் பண்ணாமல ஃபைலை தூக்கி நாங்க இவ்வளவு தூரம் வருவோம்? கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, வீட்லயே விட்டுட்டு வர தெரிஞ்சதுல இப்ப என்ன கையெழுத்து போட்டுட்டாலான்னு கேள்வி மட்டும் கேக்குறீங்க? பிளாக் காஃபி அந்த ஃபைல பிரதர் கிட்ட காட்டுங்க. டவுட் இருந்தா பாத்துக்கிட்டோம். என்ன பத்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? அவங்க எங்க சொன்னாங்க? நீங்க சொன்னீங்க, அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஷோ, சீக்கிரம் சைன் பண்ணுங்க பிரதர். சும்மா நிறுத்துங்கப்பா. 4 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை மிரட்டி கையெழுத்து வாங்க பாக்குறீங்க. கையெழுத்தெல்லாம் போட முடியாது. என் பையன் என்ன பொம்மை நினைச்சீங்களா? கையெழுத்து போடுன்னு சொன்ன ஒண்ணு தலையாட்டு கையெழுத்து போடுறதுக்கு? பொம்மை மாதிரி தானே அங்கிள் நீங்க அவரை நடத்துறீங்க. என்னமோ புதுசா கேக்குறீங்க. சைன் போட சொல்லுங்க. அங்கிள், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓர பேசிட்டே போறீங்க. அங்கிள், அங்கிள், அங்கிள். டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. மியூச்சுவலா கையெழுத்து போட்டு ஈஸியா டைவர்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்றீங்களா? கோர்ட்டுக்கு போங்க, எப்படி டைவர்ஸ் வாங்கணுமோ வாங்கிக்கங்க. கோர்ட்ல காரணம் கேட்டா அண்ணம்மா தான் எங்களை பிரிக்க ட்ரை பண்றாங்கன்னு என் பையன் சொல்லுவான். அண்ணம்மா கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. அதுக்கு மீறி கோர்ட் டைவர்ஸ் கொடுத்தா யூ வெல்கம், வாங்கிக்கங்க. இப்போ கிளம்புங்க. என்ன திருன்னு முழிக்கிறீங்க? டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ். இந்த நாள்ல ஒண்ணு கூட இன்னைக்கு கல்யாணம் ஆகல, இந்த நாலு சேர்ந்து டைவர்ஸ் வாங்க வந்திருக்குங்க. விளங்கின நாடு. வாங்க கிளம்புங்க. அவுட். நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி பண்ணா நம்ம மானம் மரியாதைன்னு பம்புவோன்னு பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு மாமாவும் ஜால்ரா. மாமா நடந்துகிட்ட விதம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. பாவம் பத்மாக்கா, இது எப்படிதான் ஜீர்ணிச்சுக்கிட்டாங்களோ. ஆனா இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் பிரதர் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரி தெரியல. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் இலகின மனசுனால அப்படி தோணி இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தோணல. ஆமா, எனக்கும் அப்படி தோணல. என்ன ஆம்பளை இந்த ஆளெல்லாம்? பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா பதற வேண்டாம்.
எல்கேஜி பையன் மாதிரி அப்பா பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. சந்துரு ஏன் இவ்ளோ கோவப்படுற? இது உன்னோட அக்கா லைஃப். வீட்ல வச்சு பேசினா அக்கா வருத்தப்படுவாளோ தான் அடக்கிக்கிட்டு இருந்தேன். கடுப்பாவது சாம். கூல் சந்துரு, இவ்ளோ டென்ஷன் நல்லதில்ல. இதெல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியால தான். அந்த ஆள் சூரிய பிரகாஷ் மட்டும் என் கையில கிடைச்சான், துவச்சு தொங்க